அனைவருக்கும் வணக்கம். அரசியலில் வெற்றி பெறுவேனா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு ஜாதகர் எப்படி கிரகங்கள் அமரும் பொழுது அரசியல் பயணத்துல வெற்றி பெறுவார், அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அரசியல் பயணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சூரியன் தான் ரொம்ப முதன்மையான கிரகம் அரசியலில் ஒரு ஜாதகர் வெற்றி பெறுவதற்கு. அதற்கு அடுத்த படிநிலைகள்ல சூரியன் மட்டும் போதுமானா கண்டிப்பாக இல்லை. சில யோகங்களும் ஜாதகருக்கு வேணும். அப்படி யோகம் இருக்கும் பொழுதுதான் அந்த ஜாதகர் அரசியலிலே ஒரு தலைவராகவோ அல்லது ஒரு உயரிய பதவியை ஜாதகர் வகிக்க முடியும். அதற்கான என்னென்ன யோகங்கள் முதன்மையான யோகம்னா சிவராஜ யோகம் மற்றும் பௌர்ணமி யோகம். இந்த ரெண்டு யோகம் தான் ரொம்ப முக்கியமான யோகம். இதுல ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா ரெண்டு யோகங்களுமே சூரியனை மையமாக வைத்தது தான். குரு சூரியனை பார்க்கக்கூடியது, சந்திரன் சூரியனை பார்க்கக்கூடியது. இந்த ரெண்டு யோகங்கள் கொண்டவர் தான் அரசியல்ல உயர்நிலையில் செல்ல முடியும். அரசியல் உயர்நிலை என்பது ஒரு பிரதமராகவோ ஒரு முதல்வராகவோ இருப்பது, அதற்கு அடுத்த படிநிலைகள்ல அமைச்சர்களாக இருப்பது, அதற்கு அடுத்த படிநிலையில இப்பொழுது வரையறுக்கப்பட்ட எம்எல்ஏ இது போன்ற அமைவுகள்ல இருப்பது. ஸோ இது எதுவாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியம். முதல்ல சூரியன் முக்கியம், அதன் பிறகு ஏதேனும் ஒரு யோகம், ஒன்று பௌர்ணமி யோகமாகிறது அல்லது சிவராஜ் யோகம். இந்த ரெண்டு யோகமும் இருக்கணும். இந்த ரெண்டு யோகமும் இல்ல, சூரியன் மட்டும் ஜாதகத்துல ஸ்தான பலமா இருக்கு, என்னால் அரசியலால் ஜெயிக்க முடியுமா, அதை பற்றி இந்த வீடியோல தெளிவுபடுத்தலாம். ஸோ வீடியோ பதிவிற்கு முன்பு ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே இது ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது. அறிவியலும் சொல்கிறது ஒவ்வொரு மனிதருமே வித்தியாசப்பட்டவர்கள். எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே கிடையாது, சூரியன் முதற்கொண்டு. இதனால் அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொருவருடைய வாழ்க்கை அமைய போறதே கிடையாது என்பதை உறுதிப்படுத்தி விட்டது. ஒரு மனிதனுக்கு யோக மகாத செயலே பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகளிலே வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் யூகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாத செயலே பயணப்படும் பொழுது பெரும் யுகம் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் கூட தோல்விகள் தான் இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும், உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் உடன் இருப்பவர்கள் வேகமாக வளருவதை நீங்கள் ஒரு இடத்தில் தங்கி நின்று பார்க்கக்கூடிய நிலைகளே ஏற்படும். அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் ஆன்மாவை நித்தியம் செய்யணும். அதை எப்படி செய்ய முடியும்? யோக மகாத செயலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநலமையோட பழகணும். எல்லாமே இறைவனுடைய கர்ம வினைகளின் அடிப்படைன்றதை உணரணும். அவயோக மகாத செயலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்பட வேண்டும். இதுல ஆன்மீக எண்ணம் இருப்பவர்கள் இறை வழிபாடு பண்ணும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். அரசியலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. பொதுவாக அரசியல் பொழுது ஒரு 3 முக்கிய கோட்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். விதிகளை சொன்னோம். ஒரு தடவை சிவராஜ யோகம் பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறார், சூரிய ஸ்தானம்னா அரசியலில் இருக்க அவர் கேப்பபிலிட்டியான ஒரு அமைவுகள். ஆனால் மேற்படி என்னென்ன கிரகம்லாம் வலுவா இருக்கணும்? அரசியல் என்பது அடிக்கடி எதிரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு துறை. அது இன்றைய காலம் என்று மட்டுமல்ல, பல ஆயிரம் வருடங்களாகவே எப்பொழுதுமே எதிரிகள் சூழக்கூடிய ஒரு நிலை தான் அரசியல் என்பது. அரசர் என்பது எதிரிகள் சூழக்கூடிய நிலை. அந்த எதிரிகளை சூழும் பொழுது எதிரிகளை வெற்றி கொள்ள வேண்டும். அப்ப 6ஆம் இடம் என்பது ஜாதகத்திலே இருள் கிரகம் தொடர்பு இருக்கணும். 6ஆம் இடத்தை விட லக்னம் வலுத்திருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிரிகள் எப்பொழுதுமே சூழ்ந்து கொண்டுதான் இருப்பார். இன்றைய அரசியல் என்பது வார்த்தைகளின் மூலியமாக நடக்கிறது, வியூகங்களின் மூலியமாக நடக்கிறது. அன்றைய அரசியல் என்பது சண்டை சச்சரவுகளின் மூலியமாக இருந்தது. எந்த காலங்களாக இருந்தாலும் எதிரிகள் சூழ்வது என்பது உறுதியான விஷயம். இப்ப எந்த ஜாதகர்லாம் அரசியலில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ 6ஆம் இடம் ஸ்தானவலு குறைந்து லக்ன ஸ்தானவலு அதிக பெற்றிருக்கணும். 6ஆம் இடத்துல நெகட்டிவ் பிளானட். எப்பொழுதுமே எதிரிகள் வந்தால் அந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றல். முதல் விஷயம் 6ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தபடி ஜாதகத்துல சூரியன் ஸ்தானவலுவோட கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஸ்தானவலம் என்பது அவர் உச்சம் பெற்ற நிலையிலே மேஷத்தில் அமர்ந்திருப்பது, ஆட்சி பெற்ற நிலையிலே சிம்மத்தில் அமர்ந்திருப்பது, அல்லது நீசம் பெற்றாலும் நீசபங்க விதிகள்ல துலாத்திலே சூரியன் இருக்கிறார், அரசியல்ல வர முடியுமா? நீசம் பெற்ற சூரியனா இருக்கிறார், வரலாம். அங்கு சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்க வேண்டும், அல்லது மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையிலே இருக்க வேண்டும், அல்லது சிம்மமனையிலே சுக்கிரன் அமர்ந்து சூரியன் பரிவர்த்தனையில இருக்க வேண்டும். இந்நிலையில் இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? நீசம் பெற்ற சூரியன்னா முதல் வாழ்க்கையில கடைநிலையில ஒரு தொண்டராக போஸ்டர் ஓட்டிட்டு இருப்பார். அடுத்த படிநிலைகள்ல சரியான யோக தசை வரும்பொழுது அவரே அந்த கட்சியினுடைய தலைவராகவோ அந்த ஒரு ராஜ்யத்தின் தலைவராக மாறக்கூடிய நிலை உண்டு. அப்போ ஒரு சூரியன் ஜாதகத்துல கண்டிப்பாக உச்சம், ஆட்சி, நிசபங்க யோகத்திலே இருப்பது, பரிவர்த்தனை, திக்பலம், நட்பு போன்ற நிலைகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அரசியல்ல கேபபுலா இருக்கக்கூடிய ஜாதகம். இதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வண்ணம் உங்களுடைய ஜாதகங்கள்ல குரு சூரியனை பார்க்கிறாரான்னு பார்க்கணும். எந்த அமைச்சராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அரசருக்கு சில ஆலோசனை வழங்கக்கூடிய, அரசருக்கு சில முன்மாதிரியாக ஒரு சிவராஜ யோகம்னா என்ன பண்ணும்?
மக்களுக்கு சில திட்டங்களை புகட்டக்கூடியவர்கள்லாம் யாரு இருப்பாங்கன்னா சிவராஜ யோகம் கொண்டவங்க. ஒரு திட்டம் ஒன்று மக்களுக்காக செயல்படுகின்றதுன்னா அங்கு வடிவமைச்சர் சிவராஜ யோகம் கொண்டவரா இருப்பார். அழியாத திட்டங்களையும் அழியாத நல் பலன்களையும் கொடுக்கிறது சிவராஜ யோகத்தின் வேலை. அப்ப குரு சூரியன் இந்த தொடர்பு இருக்கும். ஸோ அந்த நிலையில இருப்பவர்களுக்கும் அரசியல்ல ஒரு வலுவான கேப்பபிலிட்டி. அதுபோல் பௌர்ணமியிலே பிறந்தவர்கள், சந்திரனுக்கு நேருக்கு நேராக பௌர்ணமியிலே பிறந்தவர்கள் அல்லது பௌர்ணமிக்கு சற்று 15 டிகிரிகள்ல விலகல்ல பிறந்தவர்களுக்கும் இந்த அரசாங்க உயர் பதவிக்கான தகுதி உண்டு. இப்போ ஒரு சந்தேகம் வந்துடலாம். அப்போ பார்த்துட்டா இதுதான் விதி, சூரியன் நல்லா இருக்கணும், 6ஆம் இடம் லக்னம் இதெல்லாம் காம்பினேஷன்ல இருக்கணும், பிளஸ் சிவராஜ யோகமோ அல்லது பௌர்ணமி யோகமோ இருக்கணும். இதுல நிறைய சந்தேகம் வரலாம். சில ஜாதகர் சிவராஜ யோகமே இருக்கும், வலுவான சிவராஜ யோகமா இருக்கும், அந்த ஜாதகர் ஒரு வார்டு மெம்பரா இருப்பார், இல்ல பிரசிடண்டா இருப்பார். ஏன் இந்த கடைநிலையில ஊழியம் பண்றாருன்னா, அந்த சிவராஜ யோகமோ பௌர்ணமி யோகமோ பெறும்பொழுது கிரகம் ஸ்தான பலம் பெறணும். வலு பெறாம இருந்தா கண்டிப்பா கடைநிலையில ஊழியம் பண்ணுவார். அங்க அதிக வலு பெற்றவர் முதல் நிலையிலே ஆட்சி புரிவார். இதுதான் வித்தியாசம். அப்ப இந்த யோகங்கள் இருக்கு, பல யோகங்கள் இருந்தாலும் தசாபுதிநாதன் வரணும். தசைநாதன், நடப்பு தசைநாதன் அரச கிரகங்களான குரு சூரிய சந்திரனோடு தொடர்பு கொண்டு அல்லது அந்த பாவங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அரசியல்ல உங்களுக்கு பலன் உண்டு, லாபம் உண்டு. அரசியல்ல இந்நிலை இருப்பவர்கள் எங்கிருந்தாலும் வெற்றி பெற முடியும். ஸோ மற்றபடி இந்த கிரகம்லாம் வலுவா இருக்கு, தசா அவயோக தசைனா கண்டிப்பாக நீங்க போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும். கிரகம் பௌர்ணமி சிவராஜ யோகம் அல்லது சூரியன் ஸ்தான வலுவோடு இருக்க வேண்டியது முதன்மையான விஷயம். அடுத்த படிநிலைகள்ல யோக தசை நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுவாகினாலும் சில கருத்துக்கள், ஒரு மன்னனுடைய செயலானது அந்த மன்னன் தன் ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய கடைகோடி மக்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த மன்னனும் கஷ்டப்படணும். அதுதான் இயற்கை சொல்ற விதி. கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன், கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கர்மவினை மன்னனை சேருன்றதுதான் விதி. இதுதான் நம் இறைவர்கள் நாம் கொடுத்து சொல்வது. கடைகோடியிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு பசியை வருந்தினால் அந்த வருந்திய கர்ம வினை மன்னனை தொடரும். அப்ப அரச பதவி என்பது சாதாரண விஷயம் இல்ல. கடைகோடியில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மனக்குமரலும் உங்களுக்கு கர்மாவாக செயல்படும். அதன் அடிப்படையில நல்ல மன்னன் என்பவன் தன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான மனிதர்களையுமே கஷ்டத்திற்கு உள்ளாக்காமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சிருக்கக்கூடியவர் தான் மன்னராக சிறந்து விளங்க முடியும். அப்படிப்பட்ட மன்ன ஜாதகங்கள் இது போன்ற உயரிய யோகங்களிலே இருக்கும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.